16ல் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரான உடனே ஓ பன்னீர்செல்வனுக்கு தமிழ் முதலமைச்சரை கொடுத்தது நான் தான். அப்போது தற்காலிகமாக சொன்னார். 2 மாதம் ரிசைன் பண்ணார். 2 மாதம் ரிசைன் பண்ண தற்காலிகமாக சொன்னார். அவர் எத்தனை மாதம் இருப்பாருன்னு கடவுள் தெரியும். 5/12/2016 ஜெயிலில் இறக்குறாங்க. 6/12/2016 ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராகிறாரு. சசிகலா அவர்கள் ஆக்கப்படுகிறார். அப்போ சசிகலா அவர்களால் 6/2/2016 ரிசைன் பண்றாரு. கடவுள் சொல்ல வார்த்தை நிறைவேறுது. தற்போது 2000 தமிழ் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். தற்காலிகமாக எத்தனை மாதம் எத்தனை வருஷம் என்பது தெரியாது. கடவுள் வார்த்தையை சொல்றேன் நான். தற்காலிகமாக இத்தேசத்தின் அதிகாரம் அவன் கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். தற்காலிகமானது இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தமிழக முதலமைச்சர் பதவி கடவுள் யாரை சொல்றாரோ, நான் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிகமானு சொல்றாரு. என்னைக்கு இந்த 2020 முதலமைச்சர், இந்த மாற்றம் கிடையாது.